நமஸ்காரம். 63 நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாறு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் 63 நாயன்மார்கள் வரிசையில் மானாக்கஞ்சார நாயனார். மானாக்கஞ்சார நாயனார் பாருங்கள், ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஒரு முனிவர் மாதிரி தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த முனிவரிடம் அந்த சிவன் அடியாரிடம் ஆசீர்வாதம் ஆக்குறாங்க. ஒரு பெண், அவங்க மணப்பெண் மாதிரி இருக்கிறாங்க. இந்த மணப்பெண்ணின் நீண்ட கூந்தலை வாள் கொண்டு வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க தான் மானாக்கஞ்சார நாயனார், அந்த மணப்பெண்ணின் அப்பா. மானாக்கஞ்சார நாயனார் அந்த தனது மணப்பெண்ணின் நீண்ட கூந்தலை வெட்டுறாங்க. ஏன் வெட்டுறாங்க அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ ரொம்ப அதிசயங்கள் நிறைந்த ஆச்சரியமான வரலாறு தான் 63 நாயன்மார்கள். சிவன் வேறு, சிவனடியார் வேறு அப்படின்னு அவங்க பார்த்ததே கிடையாது. சிவனுக்கு செய்கிற தொண்டெல்லாம் சிவனடியார்களுக்கு செய்கிற தொண்டு தான். சிவனடியாருக்கு செய்கிற தொண்டெல்லாம் சிவனுக்கு செய்கிற தொண்டு அப்படின்னு அவங்களாம் வாழ்ந்திருக்கிறாங்க. இதுதான் வாழ்வின் நோக்கமாகவும் வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் பசங்களுக்கு போயிட்டு நாம் ஏதோ கோல் செட்டிங் அப்படின்னெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நமது முன்னோர்கள் நமக்கு வாழ்வின் நோக்கம், அந்த லட்சியம் என்ன அப்படின்றத நமக்கு சொல்லி காமிச்சிருக்கிறாங்க, வாழ்ந்து காமிச்சிருக்கிறாங்க. ஆனால் நாம் அதையெல்லாம் மறந்துட்டு அந்நியர்கள் வலையில் வீழ்ந்து 1000 வருஷமாக அந்நியர்கள் இந்த நாட்டை வாழ்முனையில் மதம் மாற்றி, அதுக்கப்புறம் பணம் கொடுத்து பதவி கொடுத்து மதம் மாற்றி எல்லாம் நிறைய கூத்தெல்லாம் நடந்து நமது கல்வி முறையையும் மாற்றி அந்த முறைகட்ட கல்வியில் நாம் வீழ்ந்து நமது நோக்கம் என்ன, வாழ்வின் நோக்கம் என்ன, நமது முன்னோர்கள் எல்லாம் எப்படியெல்லாம் வாழ்ந்து காமிச்சாங்க, வாழ்வின் நோக்கம் என்ன அப்படின்றத நமது முன்னோர்கள் வாழ்ந்து காமிச்சதை கூட நம்ம மறந்து இன்றைக்கி வெள்ளைக்கார அந்நியர்களுடைய வாழ்வின் நோக்கத்தை நோக்கி நாமளும் போய்கிட்டு இருக்கிறோம். அவன் ஏதோ ஒன்று கற்றுக் கொடுத்தான்னா அதுதான் வாழ்வின் நோக்கம், பணம் தான் வாழ்வின் நோக்கம்னு அவன் கற்றுக் கொடுத்தான்னா அதை தான் நாமளும் இன்றைக்கி காப்பி அடித்து இமிட்டேட் பண்ணி மறந்துட்டோம். இந்த மாதிரியெல்லாம் வாழ்ந்து வாழ்வின் நோக்கம் என்ன, சிவனை போற்றுவதும் சிவன் அடியார்களை போற்றுவதும் இதுதான் வாழ்வின் நோக்கம். திருக்குறள் வேறு வித்தியாசமாக சொல்லலை. அறம், பொருள், இன்பம், வீடு அப்படின்னு வச்சாங்க. இந்த மூணும் வீடு அப்படின்னு, வீடு பெறுதல், மோட்சம் அடைதல், இறைவனிடம் சேருதல், இதுதான் வாழ்வின் நோக்கம் அப்படின்றத நாம் என்றும் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி தான் கல்வியே இருக்க வேண்டும். அன்ஃபார்ச்சுனேட்லி இன்று கல்விகளில் வாழ்வின் நோக்கம் என்ன அப்படின்றத தொலைத்து விட்டார்கள். கல்வியாளர்களும் சரி, தலைமை ஆசிரியர்களும் சரி, எங்கேயோ ஏதோ ஒரு பள்ளியில் நாம் பார்க்க முடிகிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிற தலைமை ஆசிரியர்களும் மற்றவங்க எல்லாருமே மறந்து போயிட்டாங்க. ஸோ நம்ம குருகுலெல்லாம் வந்ததுன்னா தான் இதெல்லாம் மறுபடியும் கொண்டு வர முடியும். இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச முயற்சியில் 63 நாயன்மார்கள் வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த நாயனார், மானாக்கஞ்சார நாயனார் எந்த குலம் அப்படின்னு பார்த்தோம்னா வேளாளர் குலத்தில் பிறந்தவங்க. வேளாளர் குலத்தில் பிறந்தாலும் வேளாளர் அப்படின்றது ஃபார்மிங் அப்படின்றது எனது அறிவு, வேளாண்மை அந்த குலத்தில் பிறந்தவங்க, ஃபார்மிங் கம்யூனிட்டியில். ஆனால் இவர் பரம்பரையாக சோழர்களுக்கு சேனாதிபதி யாக ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறதாக ஒரு இடத்துல படித்தேன். ஸோ அதாவது வேளாண் குலத்தில் பிறந்தாலும் சத்திரியர் மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சோழர்களின் ஒரு மன்னரின் சேனாதிபதியாக இவர் பரம்பரையாக அவர் பண்ணிகிட்ருக்காரு. மானாக்கஞ்சார நாயனார். அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அதனால் சிவனை வேண்டி விரும்பி அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. அந்த பெண் குழந்தை வயது அடைகிறப்போ ஏயர்கோன் கலிக்காமன் அப்படின்றவர் இந்த பெண்ணை விரும்புகிறாரு. ஏயர்கோன் கலிக்காமன் நாயனார், அவரும் ஒரு நாயனார் 63 நாயன்மார்களில். ஸோ மானாக்கஞ்சார நாயனாருடைய பெண்ணை திருமணம் செய்து கொள்ள விருப்பப்படுகிறாரு. திருமண நாள் அன்று என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சிவன் தனது விளையாடலை காமிக்கிறாரு. மானாக்கஞ்சார நாயனாருடைய அந்த பக்தியை உலகுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக தன்னை ஒரு வட இந்திய சிவனடியார், அதில் நிறைய பிரிவுகள் இருக்குது. நார்த் இந்தியாவில் செக்ட்ஸ் அப்படின்வாங்க, பிரிவுகளில் ஒரு டிவிஷன். சிவனடியார்களுடைய ஒரு பிரிவில் தன்னை அந்த மாதிரி அடையாளம் பண்ணி கொண்டு மாறு வேஷத்தில் வர்றாரு. மானாக்கஞ்சார நாயனார் வீட்டிற்கு அங்கே திருமண ஏற்பாடுகள் எல்லாம் செய்து தயாராகி கொண்டிருக்கிறாங்க.
அப்போது இந்த சிவனடியாரை பார்த்து மானாக்கஞ்சார நாயனார் ரொம்ப மகிழ்ச்சியுடன் அவரை வரவேற்று உபசரிக்கிறாரு. என்ன விசேஷம் வீட்டில் அப்படின்னு கேட்குறாரு. இவர் சொல்கிறாரு, என்னுடைய பெண்ணுக்கு இன்று திருமண நாள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிவிட்டு தனது பெண்ணையும் அழைத்து இந்த சிவனடியாரிடம் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் அப்படின்னு மணப்பெண்ணிடம் சொல்கிறார், தனது பெண்ணிடம். அந்த பெண் உடனே நமஸ்கரிக்கிறாங்க. அதுதான் நம்ம படத்தில் பார்க்குறோம். ஸோ அப்போது வந்து அந்த சிவனடியாராக வந்த சிவன் ஒன்று சொல்கிறாரு, இவ்வளோ நீண்ட கூந்தலுடைய இந்த பெண், இந்த நீண்ட தலைமுடி எனக்கு பஞ்சவடிக்கு ரொம்ப பயன்படும் அப்படின்ற. பஞ்சவடி அப்படின்றது அந்த சிவனடியார்கள், வட இந்திய சிவனடியார்கள் அதை ஒரு இது மாதிரி மாற்றி அங்கே உடம்புல பண்ணிப்பாங்களாம். பஞ்சவடி அப்படின்னு ஒரு ஒரு ஆர்னர்மெண்ட் மாதிரி அதை வச்சுக்கோங்களேன். தலை முடியை வச்சு பண்ணுற ஒரு சிகை அலங்காரம் அப்படின்னு ஒன்றா வச்சுக்கலாம். அதை வச்சு பஞ்சவடியை வச்சுக்கிறாங்க. ஸோ அதுக்கு எனக்கு பயனாகும் இந்த நீண்ட முடி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. இதை கேட்ட உடனேயே சற்றும் தாமதிக்காமல் இன்னைக்கு தன்னுடைய அவர் வேணும்னு கூட சொல்ல, இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் சொல்கிறாரு. அது கேட்ட உடனேயே மானக்கஞ்சார நாயனார் சற்றும் தாமதிக்காமல் தனது வாள் எடுத்து தனது பெண் அன்றைக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மனம் ஆகப்போகுது, திருமணம் ஆகப்போகுது, அதை பற்றியெல்லாம் அவர் யோசிக்கலை. சிவனடியார் கேட்கிறார், சிந்திக்கிறார், இந்த தலைமுடி தனக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு. சிவனடியார் அப்படி நினைத்து சொன்னதே தனது பெரும் பாக்கியம் அப்படின்னு நினச்சி அந்த சிவனடியாருக்கு தன்னால் ஒரு உதவி பண்ண முடியுது அப்படின்றதான் அவருக்கு பெருசாக இருக்குது. மானக்கஞ்சாரனாருக்கு உடனே வாள் எடுத்து தனது மகளுடைய தலைமுடியை வெட்டி விடுகிறார். வெட்டி எடுத்து அந்த நீண்ட முடியை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் சிவன் தனது விளையாடலை நிறுத்தி தான் யார் என்பதையெல்லாம் காமிக்கிறாரு. அவருக்கு வந்து சிவ அருள் கொடுக்குறாரு மானக்கஞ்சார நாயனாருக்கு. அப்புறம் வர்றாரு ஏயர்கோன் கலிக்காம நாயனார். மாப்பிள்ளையாக வந்து பார்க்குறப்போ தலையில் முடி இல்லாத இருக்கும்போது கொஞ்சம் யோசிக்கிறார் அவர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் அந்த சாஸ்திரத்தின்படி தலையில் முடி இருக்க வேண்டும். தலை முடி இல்லாத பெண்ணிடம் திருமணம் செய்கிறது சாஸ்திரத்தில் விரோதம் அப்படின்னு எங்கேயோ அவர் படிச்சிருக்கிறார் போல இருக்கு. அதனால் அவர் யோசிக்கிறார் ஏர்கோன் கலிக்காமனார். இதை சொல்கிறப்போ இன்றைய பெண்கள் எல்லாம் நீண்ட முடிகளை வெட்டி விட்டு வெள்ளைக்கார பெண்கள் மாதிரி இந்த சாஸ்திர விரோதங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத சொல்லி ஆக வேண்டும். ஏன்னா இதெல்லாம் நமக்கு பள்ளிகளில் கற்றுக் கொடுக்கறது இல்லை இல்லையா. அதாவது சனாதனத்தை பற்றி பேசினாலே அது மூட நம்பிக்கைன்னெல்லாம் சொல்லிடுறாங்க. மறுபிறப்பு இல்லாத ஒரு கொள்கை சனாதனத்தில் இருக்க முடியாது. மறுபிறப்பு தான் சனாதனம், அது இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? அப்போது மறுபிறப்பை பற்றி பேசுகிறவங்களையே கைது பண்ணணும், அது மூட நம்பிக்கை வளர்க்கிறார்கள் அப்படின்னு வெள்ளைக்காரன் ஆட்சி மாதிரி நம்ம நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது. வெள்ளைக்காரன் ஆட்சிலையும் அந்நியர்கள் ஆட்சிலையும் தான் மறுபிறப்பை வந்து தடை செய்தாங்க. அதை ஏற்றுக்க முடியாது. அவங்க மதத்தின் நம்பிக்கையின்படி, அந்நியர்கள் மதத்தின் நம்பிக்கைப்படி இதெல்லாம் வச்சுக்க முடியாது, மறுபிறப்பு கிடையாது, ஒரே ஒரு பிறப்பு தான் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மறுபிறப்பை பற்றி பேசினாலே அது மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆட்சி நிலை ரொம்ப வருத்தமான ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாடு இருக்குது. ஸோ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பெண்களுடைய தலை நீண்ட முடியாக இருக்க வேண்டும், இல்லை அப்படின்னா அது சாஸ்திர விரோதமாகி விடுகிறது அந்த பெண்ணை கல்யாணம் பண்ண. அதனால் யோசிக்கிறார் ஏர்கோன் கலிக்காம நாயனார் எவ்வாறு மணக்கஞ்சார நாயனாருடைய பெண்ணை திருமணம் செய்து கொள்ள, தலையில் முடியல அப்படின்னு. இதை அறிந்த சிவனடியார் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க, அசிரீரியாக அப்படிலாம் யோசிக்காத, நான் ஒரு திருவிளையாடலுக்காக தான் இதை பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த மணப்பெண்ணுக்கு நீண்ட முடியை கொடுக்குறார். அதுக்கப்புறம் அவர் ஏர்கோன் கலிக்காம நாயனார் திருமணம் செய்து கொண்டு மானக்கஞ்சாரனுடைய அருளையும் பெற்றுக்கொண்டு விடைபெறுகிறார். ஸோ மானக்கஞ்சார நாயனாருடைய 63 நாயன்மார்களில் 11வது நாயன்மார் தனது மகளின் திருமண நாளன்று நீண்ட தலைமுடியை தனது வாளாலே வெட்டி கொடுக்கறது சிவனடியாருக்கு தொண்டு செய்கிறார். இதனால தான் அவர் இந்த 63 நாயன்மார்கள் இடம்பெறுகிறார். ஓம் நம சிவாய.